சிம்ம ராசி உங்க லக்னத்தின் 6ஆம் இடத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ப்ராமிசஸை நீங்க கீப் அப் பண்ணணும். அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குகள், நீங்கள் செய்த சத்தியங்களை மறக்காமல் நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு பாடுபட்டோ, எப்பெரும் பாடுபட்டோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, சத்தியத்தை மீட்க வேண்டும். எப்பெரும் பாடுபட்டோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். இது காப்பாற்றலைன்னா ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி சின்ன சின்ன வாக்கு பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் கமிட் பண்ணணும். நீங்க சிம்மராசியா இருந்து உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கீப் அப் யுவர் ப்ராமிசஸ். கவனமாக நீங்க வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்க, தற்சமயம் கண்டக ராகு உங்களுக்கு இருக்காரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் ராகுவால தான் வரும். சனியை விட அதிகமாக ராகுவுடைய தாக்கம் இருக்கும். நீங்க சிம்மராசியா இருந்து உங்க லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் உங்க பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருந்தால் நீங்க சமுதாயத்தில் உடல் நல குறைபாடுகள், ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுங்கிறவர்களுக்கு, அதே மாதிரி தானம் கேட்பவர்களுக்கு, இந்த மாதிரி மக்களுக்கு பார்த்து பார்த்து உதவ வேண்டும். அதே உடல் நல பிரச்சனைகள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்கள்கள், கீழ்நிலையில் அதாவது பினான்சியலி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு தொழுநோய் இருக்கு, இல்லை வேற ஏதோ உடல் குறைபாடுகள் இருக்கு, ஸ்பெஷலி ஏபிலிட்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்களுக்கு நீங்க உணவும் ஆடைகளும் தானம் செய்து பழக வேண்டும்.